இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களின் இயக்கத்தில் பா ரஞ்சித் அவர்களின் நீளம் தயாரிப்பில் தற்போது திரைக்கு வந்திருக்கிற பைசன் திரைப்படம் பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு இன்று கிடைத்தது. மாரி செல்வராஜ் அவர்களுக்கு இது 5வது திரைப்படம். ஒவ்வொரு திரைப்படமும் தமிழ் மக்களின் கவனத்தை வெகுவாக ஈர்த்திருக்கிறது. இந்த திரைப்படம் தேசிய அளவில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். மாரி செல்வராஜ் அவர்கள் மிக உயர்ந்த இடத்திற்கு இன்னும் உயர்ந்த இடத்திற்கு செல்வார் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு திரைப்படமாக இது அமைந்திருக்கிறது. அந்த அளவுக்கு இந்த படத்தில் அவர் கையாண்டிருக்கிற உத்திகள், வசனங்கள், காட்சிகள் ஒவ்வொன்றும் நம்மை ஆக்கிரமிக்கிறது, ஆளுமை செய்கிறது. ஒவ்வொரு காட்சியும் மிக கவனமாக கையாளப்பட்டிருக்கிறது. உண்மைகளை திரைப்படமாக்குவது என்பது வெறும் கால வரிசையின் அடிப்படையிலே கோர்ப்பதல்ல. உண்மையை உண்மையாக சொல்லுவது, மக்கள் மனதில் பகைமை இல்லாமல் அதை பதிவு செய்வது. இனி எந்த காலத்திலும் அப்படி இரு சமூகங்களுக்கு இடையிலே சாதியின் அடிப்படையில் மோதிக்கொள்ளக்கூடாது என்கிற புரிதலை, அந்த முதிர்ச்சியை, பக்குவத்தை உருவாக்குவது என்கிற பார்வை இயக்குனர் மாரி செல்வராஜிடம் மிக ஆழமாக இருக்கிறது என்பதைத்தான் இந்த திரைப்படம் உணர்த்துகிறது. அவரும் அதே மண்ணில் பிறந்தவர், வளர்ந்தவர், இத்தகைய நெருக்கடிகளை எல்லாம் சந்தித்தவர் என்கிற நிலையிலே அவருக்கு அந்த கசப்பான அனுபவங்கள் மிக ஆழமாக உண்டு. அந்த அனுபவங்களை இன்றைக்கு பொதுமக்களோடு அவர் பகிர்ந்திருக்கிறார். சாதி அடிப்படையில் மட்டுமே எல்லாவற்றையும் தீர்மானித்து விட முடியாது. எவ்வளவு தடைகள் இருந்தாலும் திறமை அந்த தடைகளை தகர்க்கும். இன்னொருவன் காலில் விழுந்து அவன் இந்த இடத்திற்கு உயர்ந்திருக்கிறான் என்று சொந்த சமூகத்தை சார்ந்தவர்களே இழிவுபடுத்துகிற போது யார் ஆதரித்தாலும் அவனுடைய சொந்த திறமைதான் அந்த ஆதரவுக்கே காரணம். ஆகவே அவனுடைய உழைப்பு, அவனுடைய ஆற்றல், அவனுடைய திறன், அதுதான் அவனை அவ்வளவு தூரம் கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறது. எனவே உங்கள் உழைப்பின் மீது நம்பிக்கை வையுங்கள், திறமையின் மீது நம்பிக்கை வையுங்கள். சாதி, மதம் என்கிற எல்லா வரம்புகளையும் கடந்து உங்களால் உயர முடியும் என்பதை இந்த திரைப்படத்தின் மூலம், உண்மையான வரலாற்றை சொல்லுவதன் மூலம் மாரி செல்வராஜ் தமிழ் சமூகத்திற்கு மிகப்பெரிய வகுப்பெடுத்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுகள்.